ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இப்போது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே செட் ஆகுறா போல் ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் ஒரு ஸ்பூன் மிளகும் ஒரு ஸ்பூன் சோம்பும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன உடனே நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாய் நல்லா சூடுபடுத்திட்டு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சோம்பு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை வாசனைக்காக சேர்த்து கூட வதக்கிப்போம். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கூட சேர்த்து நல்லா வதக்குவோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பெரிய வெங்காயம் 3 எடுத்துருக்கோம். அதுக்கு பாதியான தக்காளி தான் எப்போவுமே நான்வெஜ் குழம்பு செய்யும்போது நம்ம ஆட் பண்ணணும். நான் இப்போது 1.5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 கிலோ சிக்கன் நான் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் கூட சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுப்போம். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் நம்ம 1/2 ஸ்பூன் சேர்த்து சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா அந்த சிக்கன் கூடவே மிக்ஸ் ஆகி வெந்து வரட்டும். மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு சிக்கன். இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் தயிர் கூட சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைனா வேண்டாம். இப்போது இந்த ஸ்டேஜில் காரத்துக்காக 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். நாம் சேர்த்த மசாலா எல்லாமே சிக்கனில் மிக்ஸ் ஆகி நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி குழம்பா கூட இதை மாற்றிக்கலாம். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வச்சுருக்க குழம்பு கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும்.
பொடி பண்ணி வச்சுருக்க மிளகும் சோம்பும் 1 ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இந்த கிரேவி 2 நிமிஷம் கொஞ்சம் ஃப்ளேம்லேயே மட்டும் இருக்கட்டும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளுடைய சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். இந்த கிரேவி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.